வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோங்க. ஒரு அருமையான ஒரு கியூட்டான விடயம் என்ன மாதிரி இந்த காணொலி வந்து இருக்க போகுது இல்லையாப்பா? கரெக்டு தானப்பா? என்னது இருக்கும்? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட குட்டி பப்பி இருக்கு இல்லையா, எங்க குட்டி பப்பி போனதுல என்னப்பா பெருத்துருச்சு. நீங்க போனதுல பார்த்ததை விட கண்டிப்பா பெருசா இருப்பா. நல்லா ஆடுறா விளையாடுறா. இப்போ இன்னைக்கு நாள் வரையுமே நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிறந்து ஒரு 40 days கிட்ட ஆயிடுச்சு. 40 நாள் தோராயமா இருக்கும். சரிங்களா? 40 நாள் பப்பி. நிலாக்கு ஒரே பிள்ளைங்கிறதுனால தலைவி நல்லா பெருசா வளர்ந்துட்டா. சரிங்களா? சூப்பரா பெருசா வளர்ந்தாச்சு. மேடம் வந்து இப்போ பாலும் குடிக்கிறாங்க, சிக்கனும் சாப்பிட்றாங்க, நல்லா மட்டன் போட்டாலும் சாப்பிட்றாங்க இல்லையா? அந்த மட்டனோட நிலாக்கும் வயிறத்துக்கு வைக்கிறது, அந்த சூப்பெல்லாம் குடிக்கிறது, சிக்கன் எல்லாம் பயங்கரம். எலும்பியே சாப்பிட்றாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து பல்லு கட்டி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, குட்டி பப்பி வந்து குளிப்பாட்ட போறோம். சரிங்களா? பிறந்ததுல இருந்தே மேடம் வந்து குளிக்கவே இல்லை. அந்த 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 ரத்தத்தோட அப்படியே இதான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால 1.5 மாசம் கழிச்சு தான் அதுதான் நல்லது. அதனால நம்ம குளிப்பாட்டிடுவோமா? இது வந்து நம்ம வீட்டுல ஒரு சம்பிரதாயங்க. எந்த நாய்க்குட்டி வந்தாலும் மாடியில இந்த டப்புல தான் குளிப்பாட்டணும். அதனாலதான் அதே இது வைரமும் இதுலதான் குளிச்சா, நிலாவும் இதுலதான் குளிச்சா. எனக்கு ஞாபகமே இல்லை அவங்க இதுல குளிச்சாங்கன்னு. சரி, அப்படியே இறக்கிறியா? உள்ள தூக்கி போட்டுறவா? உள்ள பட்டு மேல தண்ணி தலையில தண்ணி ஊத்த கூட தலைக்கு நினைக்க வேண்டாம். ஓகே, முதல் தடவை சொல்லுறாங்க மேடம். அவங்கள பாருங்க, தண்ணி எப்படி ஊற்றணும். ஜாடி பாப்பா. வெளியோட அழகி அழகியா அழகி. ஓய் 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 ஓய், எங்க போறீங்க? உட்காருங்க, பிடிச்சிக்கோ. உட்கார். கப்பு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கையிலே மூணு ஊற்றிடுறியா? உட்காந்து தலைக்கு ஊற்ற வேண்டாம். ஓகேப்பா. நல்லா சோப்பு ஷாம்பு எதுவுமே போடல. நல்லா ஆமா, முதல்ல குளிப்பாட்டினால நாங்க சோப்பும் போடல, எதுவுமே போடல, ஷாம்பு எதுவுமே வேண்டாம். முதல்ல சும்மா வெறும் தண்ணியிலேயே குளிக்கட்டும். இதுதான் முதல் தடவை குளிக்கிறாங்க மேடம். அவளுக்கு என்னன்னே தெரியல. என்னடா திடீர்னு தண்ணி ஊற்றுறாங்க மேலேன்னு பார்க்குறா. வால்லாம் நல்லா தேய்க்கணும். இங்க பாரு, ஜாலியா இருக்கு. என்கிட்ட பாரு. உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்லுமா? அது இப்போதைக்கு பட்ட பேர் வந்து ஒத்தரோசால இருந்து இப்போ வந்து அழகியா அழகி அழகி அழகி. என்ன பேரு? அழகி இருக்கனால அழகி. அழகி வயசான உடனே கழகியா மாறி அழகி அழகி. இல்ல இவங்க எப்பயுமே அழகி தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அழகி பப்பி வந்து அவங்க அம்மா வந்துட்டா கூட என்ன பண்றீங்க என் பிள்ளைய? இந்த ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு. ஐயா, அது மேல ஊத்தாத, அது குளிச்சு சேர்க்கணுமே. இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அழகி பப்பி வந்து ஒரு நல்ல வரன் இல்ல, ஒரு நல்ல வீடு தேடிட்டு இருக்கோம் பாப்பாக்காக. என்னன்னா இப்போ பப்பி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு திட்டத்தில் இருக்கோம். நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கோம். இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டட் நண்பர்கள், அழகி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த பெண் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த பெண் வரணும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க. 40 நாள் தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குற குட்டியெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப அதிசயமா. ஆமா, நாங்க அதுதான் சொல்றோம். அதுக்கு முன்னாலே விற்க ஆரம்பிச்சு நாங்க வைரம் தூக்கிட்டு வந்த காணொலி வந்து நீங்க வைரத்தை குளிக்க வைக்கிற காணொலி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அவன் எவ்வளவு குட்டியா இருக்கான். ஒரு 20 நாள் குட்டி கூட 20 நாள் குட்டி இருந்திருப்பான். அவ்வளவுதான், கல்லு தொலைஞ்சு ஓடுவான். அவ்வளவுதான் தூக்கிட்டு வந்தோம். ஆனா அழகி வந்து அப்படி கிடையாது. நல்லா பால் குடிச்சு டிவார்ம்லாம் பண்ணியாச்சு. வேக்சின் மட்டும்தான் போடல. சரிங்களா? மற்றபடி வந்து பாப்பா வந்து ஃப்ரெஷ்ஷு. நமக்கு திருப்தியான ஆள்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. பாப்பா வீட்லேயே வளரட்டும். ஏன்னா எங்களுக்கே வந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ முழு மனதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு
நல்ல பிரீடு அப்படியே வைரம் மாதிரியே இருக்கிற வைரம் மாதிரியே ரொம்ப புஜிட்டிக்கா வளர்ந்த ஒரு பாப்பா சரிங்களா. ஏன்னா ஒரே குட்டி ஃபுல் பால் இவ்வளவு குடிச்சோம்னா செம்ம ஹெல்த்தியா இருக்கா. அதனால பாப்பா குளிர் சரி போதும் தான் இருக்கா. சரி தோட்டிடுவோமா? தோட்டிடுவோம். இது பேரு தான் பப்பி ஷவர்மா. ஷவர்மா பப்பி ஷவர்மாவா? கடி எடுக்குமா கடிப்புமா? இது கூட சரி தோட்டு நல்லா தோட்டு ஹீட்டர் போட்டுருங்க. ஆமா உய் இப்போ நிலா ஓகேங்க நல்லா தோட்டியாச்சு. இப்போ பாப்பா வந்து கீழே கூட்டு போய் ஹீட்ரு போட்டுருவோம். ஏன்னா சாயங்காலம் இப்போ ஆல்ரெடி சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. வெளியே அவங்க வெயிலெல்லாம் காய முடியாது, காய வச்சுருவோம். கீழே போவோம். இந்த பெரிய பப்பீஸ் இருக்குல்ல, இந்த நிலாவும் சரி, நிலாவும் வைரமுமே வந்து இந்த 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 பப்பியும் சரி, இந்த குட்டி பப்பியும் சரி, வைரமும் சரி, ஹேர் ட்ரையர் போட முடியாது. ரொம்ப பயப்படுவாங்க, அந்த சத்தத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கை வலிக்குது, ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இவன் வந்து குட்டி பப்பிங்கறனால கண்டிப்பா பயப்பட மாட்டா. நம்ம கீழே போய் என்னன்னு பார்ப்போம். வாங்க போலாம். ட்ரான்சிஷன். வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இந்தா அப்பா வந்தாச்சு. வைரம் ஹாய் சொல்லிடு. வைரம் ஹாய் சொல்லிடு. அங்க பாரு. டேய் வைரம், என்னடா என்ன பண்றீங்க? இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஏய் ஷர்ட்ட வா ராதானே. எப்படி அவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. சுச்சி போட்டாச்சு. இங்க பாருங்க, நாங்க குளிச்சிட்டோமே. நாங்க ஃப்ரெஷ் பப்பியே. இப்போ ஃப்ரெஷ் பப்பியே. தலை குளிக்கல, மேல தான் குளிச்சிருக்கு. ஆனா நாங்க கடிப்போம்ல, நாங்க கடிநாயில இதெல்லாம் நல்லா கிணத்துல தூக்கி போட்டு. கிணத்துல தூக்கி போடுங்க. கிணத்துல எவ்வளவு நீந்து வருமா? இங்க பாருங்க, இங்க வாங்க பக்கத்துல வாங்க. இங்க பாருங்க. ஏய் கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும். மூஞ்சி ஜவானி. ஏய் ஷர்ட் கட்டு அடி அடி. இவளுக்கு நல்ல பல்லு வந்து இப்போ ஊசியா முளைச்சிருக்கனால கடிக்கும் போதுதான் வந்து குத்துது ரொம்ப. இங்க பாருங்க. பால் குடிக்க போறியா மாமு? இதால பாதி வந்துட்டு கால்வாசி வந்துட்டு குடிக்க மாட்டேங்கிறாளாப்பா இப்பெல்லாம். அவ்வளோதான் குளிச்சாச்சு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. குளிச்சுட்டு சாப்பிட்டு இவ்வளோ பெரிய பப்பி பால் குடிக்குது. இவ்வளோ பெரிய பப்பி பால் குடிக்குது. சரி நண்பர்களே, அவ்வளோதான் இந்த காணொலி. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அழகி பப்பி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். இந்த காணொலியில் கமெண்ட்ஸை கூட இன்ஸ்டாகிராமில் சொல்லவா? இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு சொல்லுங்கள், அதுலேயும் பார்த்துட்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும்ல, ஆமாம். கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லுங்கள். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறவங்களுமே சொல்லுங்கள். எதனாலும் ஓகே, நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். வைரம் என்ன சொல்லணும்? வைரம் வேணும்னா வைரம்லாம் கொடுக்க முடியாதுங்க. வைரம்லாம் கொடுக்க முடியாதுங்க. இந்த பாப்பாவுமே வந்து நாங்கள் நல்லா தேர்ந்தெடுத்து தான் ஒரு நல்ல வரன் ஒரு நல்ல இருக்கோம், நல்ல இதாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு என்னன்னு தெரியல, ரொம்ப சாஃப்ட் கார்னர் பப்பி, ஒரே பப்பிங்கிறதுனால செல்ல பிள்ளையா பொத்தி வளர்த்த பிள்ளை மணிமேகலை. அதனால் அப்படி தான் இருக்குது. சரி நண்பர்களே, அது மட்டும் கிடையாது, இன்னொரு நற்செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? நான் வந்து 10ஆம் ஆண்டுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் எக்ஸாம் எழுத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆண்டு போன மாதம் ஒரே ஒரு பேப்பர் தான் எனக்கு லாஸ்ட் பேப்பர் ஒன்று இருந்துச்சு. 10ஆம் ஆண்டுக்கு நான் எக்ஸாம் எழுதிட்டேன் NIOSல. சரிங்களா? பழைய காணொலி பார்த்த நண்பர்களுக்கு எல்லாமே புரியும். நான் NIOSல போய் 10th. ஆமாம், நீ லா காலேஜ் படிச்சிருக்கேன்னு சொன்னால் இப்போ 10ஆம் கிளாஸுக்கு படிச்சு எடுத்திருக்கேங்கிற ஒன்று கன்ஃபியூசிங். நான் என்னென்னு தெரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன். இல்லை
10 வந்து யூஎஸ்லேயும் கனடாலையும் படித்ததுனால அந்த சர்டிஃபிகேட் இல்லை யூஎஸ்ல படிச்சியா கனடாவில் படிச்சியா? யூஎஸ்லேயும் கனடாலையும் சேர்ந்து படித்தேன். 10 இங்கே பாதி அங்கே பாதி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு கனடாவில் ஃபுல் சர்டிஃபிகேட்டே இருக்குது. ஆனால் நண்பர்கள் இல்லை, எங்கேயா நான் வெளியே எங்கேயா என்னோட சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னே துண்டாக எடுத்து வச்சிடுறாங்க. சரிங்களா, என்ன சர்டிஃபிகேட் புதுசாக இருக்குது, நம்ம ஊர் சர்டிஃபிகேட் மாதிரியே இல்லை அப்படின்ட்டு. அந்த எந்த விதமான ஒரு சிக்கலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே லோக்கலில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதோட பரிசை வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் தான் எழுதி முடிச்சிருக்கேன். ரிசல்ட் வரணும், அது வந்துருச்சுன்னா அண்ணே 10 பாஸு. அப்படியே இன்னொரு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி. சரி, அவ்வளோதான் நண்பர்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 11ம் 12ம் சேர்ந்து இதே என்ன வயசுல போட்டிருந்தேன். 11ஆவதுக்கு எக்ஸாம் நான் எழுதி முடிச்சிட்டேன். 11, அதாவது தம்பி 11 எழுதிட்டாரு, அண்ணன் 10 எழுதியிருக்காரு. அதேதான், நல்லா இருக்கு. நான் வந்து ஒன்னொன்று நல்லா படிச்சுட்டு இருக்கேன். சரி, அதான் கிடையாது. ஓகே, சரி நண்பர்களே, அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களது விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.